பயணத்திலே பேரணியாய் நாம் செல்வோம். இறைவனின் தியாக பலியினிலே கலந்திடவே நாம் இணைவோமே. அவனிலே இறைவனுக்காய் அர்ப்பணம் செய்தவர் பேறு பெற்றோர் எனும் மறுசான்று பகர்ந்திடவே அன்பர்களே ஒன்று கூடிடுவோம். அன்பு உள்ளங்கள் நாம் இணைவோம். இன்ப வெள்ளத்தில் நனைந்திடுவோம். அன்பு உள்ளங்கள் நாம் இணைவோம். இன்ப வெள்ளத்தில் நனைந்திடுவோம். இறையருள் வாழ்வு பயணத்திலே பேரணியாய் நாம் செல்வோம். இறைவனின் தியாக பலியினிலே கலந்திடவே நாம் இணைவோமே. தந்தை மகன் தூயாவியாரின் பேராலே ஆமென். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்பு உறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம்மான்மாவோடும் இருப்பதாக. இயேசுவுக்குள்ளே பிரியமான உறவுகளே, இன்றைய நாளிலே நாங்கள் நிறைவுள்ளவர்களாக இருக்க என்ற இறைவார்த்தை எங்களை அழைத்து நிற்கின்றது. எங்களுக்குரிய எண்ணங்கள், நாங்கள் சிந்திக்கின்ற சிந்தனைகள் அனைத்தையும் நாங்கள் புறம் தள்ளுகின்ற போது, அனைத்தையும் நாங்கள் விட்டு விடுகின்ற போது, நாங்கள் எங்களுக்கென்று சேர்த்து வைக்கின்ற சொத்துக்கள் அனைத்தையும் நாங்கள் விட்டு விடுகின்ற போது நாங்களும் நிறைவுள்ளவராக இருப்போம் என்று இறைவார்த்தை வழியாக ஆண்டவர் எங்களை அழைத்து நிற்கின்றார். ஆகவே நாங்கள் நிறைவுள்ளவர்களாக வாழ்வதற்கு, நிறைவை அடைவதற்கு தடையாக இருக்கின்ற பாவங்களை இணைந்து கொள்வோம். நாங்கள் எண்ணுகின்ற எண்ணங்கள், சிந்திக்கின்ற சிந்தனைகளை இணைத்து கொள்வோம். அவை எவ்வாறானதாக இருக்கின்றது? எப்போதும் சேர்க்கின்றதாக இருக்கின்றதா அல்லது கொடுக்கின்றதாக இருக்கின்றதா என்று சிந்திப்போம். நாங்கள் வழி தவறிய சந்தர்ப்பங்களுக்காக, நாங்கள் நிறைவானவராக இருக்க தவறிய சந்தர்ப்பங்களுக்காக மனமிருந்தி கொண்டு அவ்வாறான பாவங்கள் இணைந்தவர்களாக நாங்கள் இறைவனிடம் மன்னிப்பு வேண்டுவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவியனை ஏற்றுக்கொள்கின்றேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்போதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும், சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகின்றேன். எல்லாம் வல்ல இறைவன் நம்மை இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். மன்றாடுவோமாக. இறைவா, உம்மை அன்பு செய்வோருக்கு கற்புலனாகாத பல்வேறு நன்மைகளை நீரை ஏற்பாடு செய்திருக்கின்றீர். எங்கள் இதயங்களில் உமது அன்பின் நிறைவை பொழிவதால் நாங்கள் உம்மை அனைத்திற்கும் மேலாக அன்பு செய்து எல்லா வகை மனித எதிர்பார்ப்புகளையும் கடந்த வாக்குறுதிகளை பெற்றுக்கொள்வோமாக. உம்மோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். முதல் வாசகம். ஆண்டவர் நீதி தலைவர்களை எழச் செய்தார், ஆயினும் மக்கள் அவர்களுக்கு செவி கொடுக்கவில்லை. நீதி தலைவர்கள் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 2, இறை வசனங்கள் 11 தொடக்கம் 19 ஏறாக. அந்நாள்களில் இஸ்ராயேல் மக்கள் ஆண்டவரின் பார்வையில் தீயதெனப்பட்டதை செய்தனர். அவர்கள் பாகால்களுக்கு ஊழியம் செய்தனர். அவர்கள் தங்கள் மூதாதையரை எகிப்து நாட்டிலிருந்து வெளியே கொண்டு வந்த தங்கள் மூதாதையரின் கடவுளாகிய ஆண்டவரை கைவிட்டனர்.
தங்களை சுற்றி வாழ்ந்த மக்களினங்களின் தெய்வங்களை பின்பற்றி வழிபட்டு ஆண்டவருக்கு சினமூட்டினர். அவர்கள் ஆண்டவரை கைவிட்டு பாகாலுக்கும் அஸ்தரோத்துக்கும் ஊழியம் செய்தனர். இஸ்ரேலின் மேல் ஆண்டவரின் கோபக்கனல் கனன்றது. எனவே அவர் கொள்ளையடிப்போரிடம் அவர்களை ஒப்படைக்க அவர்களும் அவர்களை கொள்ளையடித்தனர். அவர்களை சூழ்ந்திருந்த எதிரிகளிடம் ஆண்டவர் அவர்களை விற்றார். அதனால் அவர்கள் எதிரிகள் முன் அவர்களால் எதிர்த்து நிற்க இயலாமல் போயிற்று. ஆண்டவர் அவர்களுக்கு ஆணையிட்டு கூறியது போல் அவர்கள் போருக்கு சென்ற பொழுதெல்லாம் ஆண்டவரின் கை அவர்களுக்கு எதிராக தீமை விளைவித்தது. அவர்கள் பெருந்துயரத்துக்கு உள்ளாயினர். ஆண்டவரின் நீதி தலைவர்களை எழச் செய்தார். அவர்கள் அவர்களை கொள்ளையடித்தவர்களின் கைகளிலிருந்து விடுவித்தனர். ஆயினும் அவர்கள் தங்கள் நீதி தலைவர்களுக்கு செவி கொடுக்கவில்லை. ஏனெனில் அவர்கள் வேற்று தெய்வங்களை பின்பற்றி தொழுது வேசித்தனம் செய்தனர். தங்கள் மூதாதையர் ஆண்டவரின் கட்டளைகளுக்கு செவி கொடுத்து நடந்த நெறியை விட்டு விரைவில் விலகினர். ஆண்டவர் அவர்களுக்காக நீதி தலைவர்களை எழச் செய்த பொழுதெல்லாம் அவர் அந்த தலைவர்களுடன் இருந்து அத்தலைவர்களின் வாழ்நாள் முழுவதும் எதிரிகளின் கையிலிருந்து மக்களை விடுவித்தார். ஏனெனில் துன்புறுத்தப்பட்டு ஒடுக்கப்பட்ட அவர்களின் அழுகுரலை கேட்டு ஆண்டவர் அவர்கள் மீது இரக்கம் கொண்டார். ஆனால் அவர்கள் ஒவ்வொரு நீதி தலைவர் இறந்த பொழுதும் வேற்று தெய்வங்களை பின்பற்றியும் அவற்றுக்கு ஊழியம் செய்தும் அவற்றை வழிபட்டும் தங்கள் மூதாதையரை விட இழிவாக நடந்தனர். அவர்களுடைய தீய பழக்கங்களையும் முரட்டுத்தனமான நடத்தையையும் விட்டு அகலவில்லை. இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பதிலுரை பாடலுக்கு உங்கள் பல்லவியாக உம் மக்கள் மீது இறங்கும் போது ஆண்டவரே என்னை நினைவு கூரும். உம் மக்கள் மீது இறங்கும் போது ஆண்டவரே என்னை நினைவு கூரும். உம் மக்கள் மீது இறங்கும் போது ஆண்டவரே என்னை நினைவு கூரும். ஆண்டவரிட்ட கட்டளைக்கு மாறாக மக்களினங்களை அவர்கள் அழிக்கவில்லை. வேற்றினத்தாரோடு கலந்துரவாடி அவர்களின் வழக்கங்களை கற்று கொண்டனர். உம் மக்கள் மீது இறங்கும் போது ஆண்டவரே என்னை நினைவு கூரும். அவர்களின் தெய்வ சிலைகளை தொழுதனர். அவையே அவர்களுக்கு கண்ணிகளாயின. அவர்கள் தங்கள் புதல்வர் புதல்வியரை பேய்களுக்கு பலியிட்டனர். உம் மக்கள் மீது இறங்கும் போது ஆண்டவரே என்னை நினைவு கூரும். அவர்கள் தங்கள் செயல்களால் தங்களை கரைப்படுத்தி கொண்டனர். தங்கள் செயல்கள் மூலம் வேசித்தனம் செய்தனர். எனவே ஆண்டவரின் சினம் அவர் தம் மக்களுக்கு எதிராக பற்றி எறிந்தது. தமது உரிமை சொத்தை அவர் அருவருத்தார். உம் மக்கள் மீது இறங்கும் போது ஆண்டவரே என்னை நினைவு கூரும். பன்முறை அவர் அவர்களை விடுவித்தார். அவர்களோ திட்டமிட்டே அவருக்கு எதிராக கலகம் செய்தனர். தங்கள் தீச்செயல்களினால் அவர்கள் தாழ்நிலை அடைந்தனர். எனினும் அவர் அவர்களது மன்றாட்டுக்கு செவிசாய்த்து அவர்களது துன்பத்தை கண்டு மனமிரங்கினார். உம் மக்கள் மீது இறங்கும் போது ஆண்டவரே என்னை நினைவு கூரும். உம் மக்கள் மீது இறங்கும் போது ஆண்டவரே என்னை நினைவு கூரும். Hallelujah.
ஏழையரின் உள்ளத்தோர் பேறு பெற்றோர், ஏனெனில் விண்ணரசு அவர்களுக்குரியது. அல்லேலூயா. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. தூய மத்தேயு எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. செல்வரான இளைஞர் ஒருவர் இயேசுவிடம் வந்து, போதகரே, நிலை வாழ்வை பெற்றுக்கொள்வதற்கு நான் என்ன நன்மை செய்ய வேண்டும் என்று கேட்டார். இயேசு அவரிடம், நன்மையை பற்றி என்னை ஏன் கேட்கின்றீர்? நல்லவர் ஒருவரே, நீர் வாழ்வடைய விரும்பினால் கட்டளைகளை கடைப்பிடியும் என்றார். அவர் எவற்றை என்று கேட்டார். இயேசு, கொலை செய்யாதே, விபச்சாரம் செய்யாதே, களவு செய்யாதே, பொய்ச்சான்று சொல்லாதே, தாய் தந்தையை மதித்து நட, மேலும் உன்மீது நீ அன்பு கூர்வது போல் உனக்கு அடுத்திருப்பவர் மீது அன்பு கூர்வாயாக என்று கூறினார். அந்த இளைஞர் அவரிடம், இவை அனைத்தையும் நான் கடைப்பிடித்து வந்துள்ளேன், இன்னும் என்னிடம் குறைவுபடுவது என்ன என்று கேட்டார். அதற்கு இயேசு, நிறைவுள்ளவராக விரும்பினால் நீர் போய் உடைமைகளை விற்று ஏழைகளுக்கு கொடும், அப்பொழுது விண்ணகத்தில் நீர் செல்வராயிருப்பீர், பின்பு வந்து என்னை பின்பற்றும் என்றார். அவர் சொன்னதை கேட்ட அந்த இளைஞர் வருத்தத்தோடு சென்று விட்டார், ஏனெனில் அவருக்கு ஏராளமான சொத்து இருந்தது. இது கிறிஸ்து வழங்கும் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இயேசுவுக்குள் பிரியமான உறவுகளே, இன்றைய நாளிலே நாங்கள் நிறைவுள்ளவராக இருக்க வேண்டும் என்ற கருப்பொருளை சிந்தித்து கொண்டிருக்கின்றோம். மனிதனுக்குள்ளே இரண்டு விதமான இயல்புகள் இருக்கின்றன. கொடுக்கின்ற இயல்பு, பெறுகின்ற இயல்பு. பல தடவைகளிலே மனிதர்கள் இந்த கொடுக்கிற இயல்பை மறந்துவிட்டு பெறுகின்ற இயல்பிலே வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். ஏனென்றால் இந்த உலகம் அவர்களை அப்படியான ஒரு மனநிலைக்கு தள்ளிவிட்டது. இந்த உலகத்திலே புகழ் வேணும், பெரும் செல்வந்தராக இருக்க வேண்டும், பேர் நிலைநாட்ட வேண்டும், பணம் வேண்டும். இவ்வாறாக இருக்கின்ற போதுதான் ஒரு மனிதனை இந்த உலகம் பெரியவர்களாக பார்க்கின்றது, அவர்களை தலையை தூக்கி வைக்கின்றது. இவராக இருக்க வேண்டிய மனிதர்கள் தன்னுடைய கொடுக்கின்ற இயல்பை மறந்து பெறுகின்ற இயல்பிலே அதிகளவான நேரத்தை செலவிடுகின்றார்கள். எப்போது பார்த்தாலும் வேணும் வேணும் என்று இருக்கின்றார்கள். ஆனால் அவ்வாறு இருக்கின்ற போது அவர்களுடைய வாழ்விலே திருப்தி இருக்கின்றதா என்பது இல்லை. ஒரு சில மனிதர்களை இவ்வாறு கொடுப்பவர்களாக, கொடுக்கின்ற இயல்பை கொண்டவர்களாக இருக்கின்றார்கள். இந்த நாளிலே இந்த விரைவார்த்தினூடாக ஆண்டவர் எங்களுக்கு அழைக்கின்றார், நீங்களும் திருப்தியுள்ள மனிதர்களாக இருக்க வேண்டுமானால், நிறைவுள்ள மனிதர்களாக இருக்க வேண்டுமானால் கொடுக்கின்ற இயல்பையுடைய மனிதர்களாக இருங்கள். இறைவன் எங்களுக்கு நிறைவான ஆசீர்வாதத்தை தந்திருக்கின்றார். இறைவன் எங்களை நிறைவுள்ளவராக்கி இருக்கின்றார். அந்த நிறைவை நாங்கள் மற்றவர்களுக்கு கொடுக்கின்ற மக்களாக இருக்க வேண்டும். இன்றைய வாசத்திலே நாங்கள் பார்க்கலாம், இந்த இளைஞன் அனைத்து கட்டளைகளையும் கடைபிடிக்கின்றார். அதாவது இந்த இளைஞனை நாங்கள் எங்களுடைய காலகட்டத்திலே பார்க்கின்ற போது, இந்த இளைஞனும் அன்றாடம் திருப்பலிக்கு போகின்ற இளைஞனாக, திருவழிபாடுகளிலே பங்கு பெற்றுகின்ற இளைஞனாக, ஆலயத்துக்கும் வீட்டிற்கும் நல்ல இளைஞனாக இருக்கின்றான். ஆனால் இவருடைய வாழ்க்கையிலே இவன் கொடுக்கின்றதை மறந்து விடுகின்றான். அதனால்தான் இவன் ஆண்டவர் கூறுகின்ற போது மனவிரதத்தோடு செல்லுகின்றான். இவ்வாறாக செல்கின்ற போது இந்த இளைஞன் தன்னுடைய வாழ்விலே நிறைவாக இருக்க, திருப்தியுள்ள மனநிலையோடு இருக்க மறுக்கின்றான். அதனுடைய வாழ்க்கையிலே வருத்தத்தை கொடுக்கின்றது. ஆகவே இன்றைய நாளில் நாங்கள் சிந்திப்போம், நாங்களும் நல்ல கிறிஸ்தவர்களாக வாழுகின்றோம், நல்ல கத்தோலிக்கர்களாக வாழுகின்றோம், நாங்கள் பெறுகின்ற அருட்சாதனங்களுக்கு ஏற்றவர்களாக வாழுகின்றோம், திருப்பலியிலே பங்கு பெற்றுகின்றோம். ஆனால் அதையும் தாண்டி ஆண்டவர் எங்களிடம் எதிர்பார்ப்பது நாங்கள் கொடுக்க வேண்டும். எங்களுடைய உள்ளத்தில் இருப்பதை கொடுக்க வேண்டும், எங்களுடைய உள்ளங்கைகளில் இருப்பதை கொடுக்க வேண்டும். அவர் கொடுக்கின்ற போது நாங்கள் நிறைவுள்ள மனிதர்களாக வாழ்வோம். ஆகவே இந்த கருத்துக்காக இன்று நாளில் அன்றாடம் நாங்களும் கொடுக்கின்ற மனிதர்களாக, எங்களுக்கென்று சேர்த்து வைக்காமல் இறைவன் எனக்கு தந்தார், இறைவன் எனக்கு தந்ததை நான் மற்றவர்களுக்கு கொடுத்து நிம்மதியாக, நிறைவுள்ளவனாக, திருப்தி அடைகின்ற மனிதனாக வாழ்வேன் என்று சொல்லி அதற்கான விவரங்களை கேட்டு இந்த பள்ளியிலே நாங்கள் தொடர்ந்து மன்றாடுவோம். ஆமேன். தற்போது எங்களுடைய தேவைகளை இறைவன் பாதம் ஒப்படைத்து மன்றாடுவோம். எம் நிலை வாழ்வுக்கு உணவாக உம் மகனையே தந்த இறைவா, எங்கள் திருத்தந்தை, ஆயர்கள், குருக்கள், துறவரத்தார் மற்றும் பொது நிலையினர் அனைவரும்
தங்களிடையே உள்ள உறவுகளை மேம்படுத்தி உமது விழுமியங்களை தம் வாழ்வில் கடைபிடித்து சாட்சிகளாக வாழ வரமருள வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். அருளின் ஊற்றே இறைவா, நாம் அனைவரும் உமது வார்த்தைகள் வலிமை உள்ளவை என்பதை உணர்ந்து கட்டளைகளை கடைபிடித்து எம்மிடம் உள்ளவற்றை ஏழைகளோடு பகிர்ந்து பிறர் அன்பு கொண்டவர்களாகவும் தாழ்ச்சி உடையவர்களாகவும் வாழ்ந்து நிலைவாழ்வை பெற்றுக்கொள்ள வரமருள வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். விண்ணக தந்தையே இறைவா, எம் இளைய சமுதாயம் தமது வாலிப நாட்களில் நீர்தரும் நலன்களை கண்டுகொண்டு அதனை நல்ல வகையில் பயன்படுத்த தூய ஆவியின் அருட்கொடைகளை அவர்கள் மீது பொழிந்தருள வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். தாயும் தந்தையுமான இறைவா, உடல் உள்ள நோய்களால் வேதனையுறும் அனைவரையும் நீர் இரக்கத்துடன் கண்ணோக்கி அவர்களின் வேதனைகளை நீக்கி நிறைவான உடலுள்ள சுகத்தை அளித்தருள வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். எங்களுடைய சொந்த கருத்துக்களுக்காக மன்றாடுவோம். சிறப்பாக தொலைக்காட்சி வழியாக நேம் வழியாக இந்த திருப்பலியை பார்த்து கொண்டிருக்கின்ற எங்கள் ஒவ்வொருவரையும் இந்த நாளிலே இந்த வாரத்திலே இறைவன் நிறைவாக ஆசீர்வதிக்க வேண்டும் எனவும் தூயாவியானவரை எங்கள் துணையாளராக எங்களுக்கு அனுப்பியுள்ள வேண்டும் என்று ஆடுவோம். எங்களுடைய தொழில்துறைகள், எங்களுடைய கல்வி வாழ்க்கை, நாங்கள் எடுக்கின்ற முயற்சியில் அனைத்திலுமே வெற்றியை காணும், நிறைவை காணும் என்று ஆடுவோம். சிறப்பாக வைத்தியசாலையில் இருக்கின்றவர்கள், வீடுகளில் இருக்கின்ற நோயாளிகள், முதுமையில் இருக்கின்றவர்கள், தனிமையில் இருக்கின்றவர்கள், உடல் உள்ள காயங்களினாலே அவதிப்பட்டு கொண்டிருக்கின்றவர்கள் அனைவரையும் இறைவன் பாதம் படைத்து மன்றாடுவோம். இறைவன் தாமே அவர்களுக்கு ஒரு வெடிவை காண, வாழ்வில் ஒளியை காட்ட வேண்டும் என்று மன்றாடுவோம். இனிமாக நாங்கள் நிறைவுள்ள மக்களாக வாழ, திருப்தி உள்ள மனமுள்ள மக்களாக வாழ, எங்களுக்குள்ளே இருக்கின்ற அந்த கொடுக்கின்ற இயல்பை நாங்கள் வளர்த்து கொள்ள இறைவன் கூற வேண்டும் என்று மன்றாடுவோம். அன்பு மேலே இந்த ஆண்டவர் நம்முடைய பிள்ளைகளாகிய நாங்கள் இந்த திருப்பலி வழியாக உம்மிடம் தேடி வந்திருக்கின்றோம். ஆண்டவர், இந்த திருப்பலியின் அருள் வளங்களை எங்களுக்கு நிறைவாக கொடுத்தருளும். நாங்கள் நம்முடைய பிள்ளைகளாக வாழ, திருப்தியான மனநிலையுடைய பிள்ளைகளாக வாழ, இல்லாதவர்களுக்கு எங்களுடைய சொத்துக்களை, எங்களுடைய சுகங்களை, எங்களுடைய நேரங்களை பகிர்ந்தளிக்கின்ற மக்களாக வாழ எங்களுக்கு உதவியருளும். ஆண்டவரே, உம்மை விட்டால் எங்களுக்கு யாரும் இல்லை என்ற அந்த உயர்ந்த நம்பிக்கையோடு உம்மிடம் நாங்கள் தஞ்சம் பூந்துள்ளோம். நாங்கள் உம்மிடம் கேட்கின்ற நம்பிக்கைகளை, உம்மிடம் கேட்கின்ற எங்களுடைய விண்ணப்பங்களை எங்களுக்கு நிறைவேற்றி தந்திரலும். இந்த மன்றாட்டுக்களெல்லாம் எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை பார்த்து மன்றாடுகின்றோம். ஆமென். என்றும் எந்தன் பணி வாழ்வை ஏற்றிடுவாய் தேவா, உந்தன் பலியாக என்னை தந்தே. என்றும் எந்தன் பணி வாழ்வை ஏற்றிடுவாய். அன்பொன்று தினம் தேடி அலைகின்ற நெஞ்சங்கள் வீதியில் ஆயிரமே, அரவணைக்கும் கரம் தேடி ஆர்வத்துடன்
இங்கே அன்போடு நான் வாழுவேன் சிந்தும் கண்ணீரை நான் மாற்றுவேன் அன்போடு நான் வாழுவேன் சிந்தும் கண்ணீரை நான் மாற்றுவேன் நல்லன்மை தேடும் புவி மாந்தர் வாழ என் வாழ்வை பலியாக்குவேன் என் வாழ்வை பலியாக்குவேன். சகோதர சகோதரிகளே, என்னுடைய தம்முடையதுமான இப்பலி எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவனை கேட்டதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்தின் நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, மாட்சிமிக்க மாற்றங்களை ஏற்படுத்தும் எங்கள் காணிக்கைகளை ஏற்றருளும். அதனால் நீர் தந்த வெற்றி எமக்கு ஒப்பு கொடுத்து உண்மையை நாங்கள் பெற்றுக்கொள்ள தகுதி பெறுவோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அதுவே தகுதியும் நீதியுமானதே. ஆண்டவரே, தூயவரான தந்தை என்று முளையெல்லாம் வேலறைவா, எந்நாளும் அவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமை மீட்புக்குரிய செயலுமாகும். உமது நன்மை மிகுதியால் எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக நீர் மனிதராகிய எங்களை படைத்தீர். நாங்கள் நீதியின்படி தண்டனைக்குரியவராயினும் உமது இரக்க மிகுதியினால் எங்களை மீட்டருளினீர். அவர் வழியாகவே உமது மாண்பை வானதூதர் புகழ்கின்றனர். தலைமை தாங்குவோருமை வழிபடுகின்றனர். அதிகாரம் செலுத்துவோரும் திருமுன் அடங்குகின்றனர். வானங்களும் அவற்றில் உள்ள ஆற்றல்களும் சேராபீன்களும் ஒன்று கூடி அக்களித்து கொண்டாடுகின்றனர். அவர்களோடு எங்கள் குரலையும் சேர்த்து கொள்ளுமாறு நாங்களுமை தாழ்மையுடன் இறைஞ்சி புகழ்ந்து சொல்லுவதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான்படிகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணாமும் மண்ணாமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசான்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசான்னா. ஆண்டவரே, நீர்மையாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கு மூற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்தே காணிக்கைகளை தூய்மைப்படுத்துமை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக இவை மாறுவனவாக. அவர் பாடுபடுவளம் கணிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பெற்று தம் சுடர்களுக்கு அழைத்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவனமே இரவிருந்தை அருந்திய பின் கிண்ணத்தை மடுத்து மீண்டும் மக்கு நன்றி கூறி தம் சுடர்களுக்கு அழைத்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறை பொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வதற்கு அப்பத்தை மீட்பளிக்கும் கிண்ணத்தை மக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். திருமுன் என்று உமக்கு ஊழியமுரிய தகுந்தவர்களை எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே எமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூயாவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உமை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் திரு அவை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை 14ஆம் லியோ, எங்களாகிற ஜஸ்டின் ஞான பிரகாசம் ஆண்டகை, எல்லா திருநிலையினராக அனைவரோடும் திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்திருளும். மேலும் வைத்தலும் எதிர்நோக்குடன் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும்
இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து திருமூலின் உழையற்றலும் எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கனைத்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித ஜோசப், புனித திருத்தூதர்கள் இவ்வளவு மக்குவந்தவராயிருந்தோராகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கோளும் தகுதி பெற்று திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை போழ்ந்தேத்தும் பெறமருள் உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. இறைவன் கற்றுத்தந்த சுபத்தை நம்பிக்கையுடனும் துணியுடனும் சொல்லி மன்றாடுவோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்குட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலுமிருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளுமை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கம் என்று நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் அமைப்பராக இயேசு கிறிஸ்துவிற்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் ஆட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கின்றேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கின்றேன் என்றும் திருத்துதலுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திருவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்துக்கு ஏற்பதற்கு அமைதியை ஒற்றுமை அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் இறைவன் தருகின்ற அமைதியை பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குகின்றவர். செம்மறியின் விருந்துக்கு அழைக்கப்பெற்றோர் பெறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவள். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். நற்கருணை ஆன்மீக ஜெபம். நற்கருணையில் உயிருடலாக வீற்றிருக்கும் ஆண்டவராகிய இயேசுவே, இத்தருணத்தில் அருட்சாதன வடிவில் உம்மை பெற்றுக்கொள்ள இயலாததால் நான் உம்மை ஆன்மீக ரீதியில் பெற்றுக்கொள்ள மிகுந்த ஆசையாயிருக்கின்றேன். ஆண்டவராகிய இயேசுவே, என் உள்ளத்தில் எழுந்தருளி வாரும். ஆமேன்.
மனதில் ஒரு சங்கீதமே, இறைவா நித்தமது உனதாகுமே. இறைவனுக்கு நன்றி கூறி மன்றாடுவோமாக. ஆண்டவரை இவ்வருள் அடையாளங்களால் கிறிஸ்துடன் ஒன்றிணைந்த நாங்கள் உமது கனிவை பணிவுடன் வேண்டுகின்றோம். அதனால் நாங்கள் இவ்வுலகில் கிறிஸ்துவின் சாயலுக்கு ஒத்திருந்து விண்ணகத்தில் அவருடன் தோழமை கொள்ள தகுதி பெறுவோமாக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூயாவியார் உங்களையும் உங்கள் குடும்பங்களையும் உங்கள் தொழில்துறைகளையும் கல்வி வாழ்வையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. அமைதியில் வாழுங்கள். திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி.
சிலுவை அடையாளத்தினாலே எங்கள் பகைவரிடமிருந்து எங்களை மீட்டல்லும். எங்கள் இறைவா, தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே ஆமேன்.